வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் பிஸியாகிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோமா, அப்படியே சென்னை போகிற ரூட்டில் ஏதாவது பசங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அதிசயம் வாட்டர் பார்க் இருந்தது. சரி, அது ஒரு விசிட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இதுதான் அந்த அதிசயம். உள்ளே போனால் ஒரு பர்சனுக்கு 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான், பிரித்திகாஷ், ரித்திக் 3 பேர் தான் போயிருந்தோம். என் கூட வந்தவங்க எல்லோரும் வெளியில் தான் இருந்தாங்க. நல்லா பார்க்கிங் ஸ்பேஸோடு நல்லா இருக்குது. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓரளவு இருந்தது. பட் பசங்க நல்லா எக்ஸைட்டடாக இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வாட்டர் பேஸ்டான கேம்ஸில் தான் நிறையா விளையாண்டோம். எனக்கு தண்ணினாலே பயம், ஏன்னா எங்களுக்கு ஸ்விம்மிங் யாருக்குமே சரியாக தெரியாதுன்னு நான் கூடவே நின்று அவங்களையே பார்த்துட்டே இருந்தேன். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பலாம் ஆழம்லாம் இல்லை, ஓரளவு முட்டி வரைக்கும் தான் தண்ணி இருந்தது. சின்ன பசங்கள்லாம் விளையாடுற மாதிரி தான் இருந்தது. என்ன தான் இவங்க 2 பேரும் வீட்டில் அடித்து பிடிச்சிட்டு இருந்தாலும் வெளியில் வந்தால் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஐயோ, இது அந்த ஆர்டிஃபிஷியல் வேவ்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது. நான் அவங்கள ஆழத்துக்கு போகவே விடலை. நான் இங்கே பக்கத்துலேயே நில்லுங்க, கிட்டே நில்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கும் நீச்சல் தெரியாது, நான் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், ஏதாவது ஒரு ஹெல்ப்னா கூட. அதனால் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. உள்ளேயே ஃபுட் கோர்ட் எல்லாமே இருந்தது. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் இன்னும் கூட பார்க்க நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் இந்த வாட்டர் பார்க் கேம்ஸ் இதெல்லாம் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரை பார்க்லாம் எதுவுமே பார்க்கல, இதோடு கிளம்பிட்டோம். பசங்க வெளியிலேயே வரமாட்டேன்ட்டாங்க, கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இவன் பாருங்கள், ஏதோ ட்ரை பண்ணிவிட்டு என்ன பாருன்னிட்டு இருந்தான். முடிச்சுட்டு சென்னை போகலான்னு டிசைட் பண்ணும்போது நாங்கள் சடனாக இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது, சண்டே ஃபுல்லும் டைம் இருக்குது, வேறு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு போகலான்னு டிசைட் பண்ணி போன இடம் தான் கொடைக்கானல். இப்போ நீங்கள் பார்த்தது சில்வர் ஃபால்ஸ் கொடைக்கானலோடது. நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் தான் இது. ரூம் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை. பட் நாங்கள் சடனாக போனதுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். நாங்கள் அந்த கேம்ஸ்லாம் விளையாண்டு தலையெல்லாம் ஈரமாக இருந்ததுனால ரொம்ப குளிர் தாங்க முடியல. நாங்களும் சடன் பிளான்றதுனால ப்ராப்பரான ட்ரெஸ் எதுவுமே இதுக்காக எடுத்துகிட்டு வரல, அந்த குளிர் தாங்குகிற மாதிரி. அதனால் ரூமுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு ஜர்க்கின் வாங்கிறதுக்கு தான் கிளம்புனோம். ரொம்ப ஹைட்டான இடத்துக்கு போயிட்டோம். அதனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் தான் ஷாப் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா என்ஜாய் ஃபயர் கேம்ப்லாம் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த மாதிரி நாங்களும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனாலும் கருப்புசாமி எங்களுக்கு துணையாகவே வந்துடுறாங்க. நாங்கள் எடுத்து இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே கருப்புசாமி கோவில். நான் காலையில் அந்த கோவிலோட ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ நாங்களும் பசங்க ரொம்ப ஹாப்பி, அவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அதனால் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு சாப்பாடு வாங்கணும், ஜர்க்கின் வாங்கணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆளுக்கு ஒரு ஜர்க்கின் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு தோசை வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஷாப்லாம் நாங்கள் இருந்த இடத்துல ரொம்பலாம் இல்லை, 1-2 ஷாப், அதுவும் ரொம்ப கூட்டமாக இருந்தது. நின்று தான் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. இதான் நாங்கள் ரூம் ஸ்டே பண்ண ரூம். நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கெல்லாம் போயிட்டு எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை.